வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா வந்து அவருடைய ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஜிபியு படத்தை பத்தி. ஸோ அது வந்து பப்ளிக் ஒருத்தருடைய கேட்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இவரே கேட்கும்போது அவர் சொல்ற பதில் அதான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சொல்றாருல, என்னுடைய பாட்டு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்காக வந்து அவருடைய நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ அவர் போட்டு கரெக்ட் தானே? அது தப்புன்னு சொல்லுவேன். தப்பு எதனால தப்பு? நீங்க ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டேன், எல்லாமே சத்தமா சொல்லுங்க. ப்ரொடியூசர்கிட்ட எப்படியும் காசுலாம் வாங்கிட்டு தான் இருப்பீங்க. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். அஜித் மங்காதான ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு, ராமே அண்டாலு ராமனா அண்டாலு, அதில் அந்த பாட்டுக்கு இசையமைப்பாளர் யாரு? இளையராஜா. அதுக்கு கேஸ் போடலாம்ல? சரி, கேஸ் போடலாம்னா ஒருவேளை வந்து அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கலாம். இது வேற அது வேற. அது எப்படி இது வேற அது வேற எப்படி ஆகும்? நல்லா புரிஞ்சுக்க. அந்த படம் வந்து அவங்க பையன் இசையமைச்சார். எது? யுவன் சங்கர் ராஜா மங்காத்தா படம். அவர் அங்க போய் எதுவும் பண்ண முடியாது. இவரு ஜிவி பிரகாஷ் யார்? இவருக்கு ஏன் நம்ம ஹெல்ப் பண்ணோம்? அப்படி வேற டைரக்டர் அப்படின்னாரு. இல்ல, இவர் வந்து நிறைய இப்ப ரீசெண்டா படத்துல வந்து என்னுடைய படத்தை வந்து நீங்க சாங் யூஸ் பண்றீங்க கேட்காம சொல்லிட்டு அவர் 5 கோடி கேக்குறாருல, கரெக்டா? அது 5 கோடி கேக்குது. அப்படி பார்த்தா தெருக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா படம் தான் போடுறாங்க. எல்லா படத்துக்கு முன்னாடி கேஸ் போட்டு தெரு இப்ப கல்யாணத்துக்கு போறானுங்க, அப்புறம் காது குத்துக்கு போறாங்க, கோவில் திருவிழாவுக்கு போடுறாங்க. இதெல்லாம் கேட்க முடியுமா? ஆமா, ஏன் கேட்கல? அது அங்கெல்லாம் 10 பைசா தேராது. இப்ப மட்டும் கேட்டா கொடுப்பாங்க அப்படின்ட்டு படம் ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் கேட்க மாட்டேன். அதாவது இது படம் பார்த்தா, அதாவது வந்து ரிலீஸ் ஆனது வந்து 5 நாள் கழிச்சு இப்போ கேஸ் போட்டுக்காரு. இந்த 5 நாளும் கேஸும் அவர் எதுவும் போடல. ஏன்பா ட்ரெயிலர்ல வரல அந்த பாட்டு? புரியல. ட்ரெயிலர்ல ஒரு பாட்டு விட்டாங்களா, அப்பயே கேஸ் போட வேண்டியதானே? ஆமா, அது அவருக்கு மியூசிக் பண்ணதானே, அதுக்கு இது பண்ணலாம், அப்பயே பிரச்சனை பண்ணலாம். அப்ப இது சொல்றதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு பிளான்ன்ற மாதிரி இருக்கா? நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படியே தோணுது. அவருக்கு நான் என்ன சொல்றது, நானு இது சொல்ல வரது